1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி ஸ்ரீரங்காவில் உள்ள கண்டி நகரில் பிறந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். தந்தை கோபாலமைந்தன் ஒரு நீதிபதி, தாயார் சத்யா. நல்ல வசதியுடன் வாழ்ந்த குடும்பம் கோபாலமைந்தனின் மரணத்துக்கு பிறகு வறுமையின் பிடியில் சிக்கிவிட்டது. வேறு வழியின்றி பிழைப்பு தேடி தன் அன்பு அன்னை மற்றும் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியுடன் தமிழ்நாட்டிற்கு வந்தார் தங்கத் தலைவர் எம்ஜிஆர். வேலை தேடி அலைந்த அவரை கலைத்தாய் அணைத்துக் கொண்டார். அப்பொழுது அவருக்கு நடிப்பு பயிற்சி கொடுத்தவர் பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் காளி என் ரத்தினம். சினிமாவில் நடிக்க அந்த மன்னாதி மன்னன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வேதனை ததும்பும் அனுபவங்களாக முடிந்தன. யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன் பழைய கதை, ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உங்கள் மனம் புலம்பும். மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக ஓடும். சண்டை வேண்டாம், உணவு வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று அலறுவார்கள். அவர்களை அடிக்க சொல்லுவார் தளபதி, அணைக்க தவறும் என் மனச்சாட்சி. உள்ளம் துடித்தது, உதிரம் கொதித்தது. ஏன் இப்படி, எதற்காக, நடக்கலாமா, சரிதானா, இவைகளை எனக்குள் நானே கேட்டுக்கொண்டேன். ஒரே ஒரு முடிவுக்கு தான் வந்தேன். மக்களிலே ஒருவன் தலைவனாகும் வரை மன்னராட்சியின் அக்கிரமத்திற்கு முடிவே இருக்காதென்று அறிந்தேன். படையிலிருந்து விலகினேன், புரட்சி கூட்டத்திலே புகுந்தேன். புரட்சி என்றதும் பயந்து விடாதீர்கள். இது ஆளை தீர்க்கும் ஆயுத புரட்சி அல்ல. அதில் எங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் தீயிடுவோம் தீமைக்கு, கொள்ளையடிப்போம் மக்கள் உள்ளங்களை. அறிவு பொருட்களை கத்தி எடுக்காத, ரத்தம் சிந்தாத அறிவு புரட்சி அது. கொல்லாதை போசித்து மக்கள் குணத்தை மாற்றியது கொடுமை என்றது உங்களாட்சி. பிடிபட்டேன், ஒரு நாள் உதைபட்டேன், சிறையில் வழிபட்டேன். நாடாளும் மன்னனாக பார்த்தாய் இப்போது. அவன் சிறையிலே இருந்த போது பாதாள தந்த பரிசுகள், சவுக்கடி சூடு பாரு சகோதரி. 6 தியேட்டர்கள் வெளிவந்து சாதனை புரிந்தாள் மகாதேவி. விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வென்றிடும் தோட்டக்காரரிடம் மிரட்டல் வார்த்தைகளாடும். பல வரட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து குரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா.